पार्टी पता क्या कह रही है, सारी पार्टी कांग्रेस भी कह रही है, कह रहे यार एक आदमी के लिए मतदान करा रहे हैं, फिर कर दिया ना। तो कांग्रेस मांग रही थी। अब इस टाइम में करो मुझे तो फिर ठीक करो, दे दो, ज़्यादा टाइम नहीं। மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 மசோதாக்கள் மீது மக்களவையில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். மக்களவையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அரசியல் சாசன திருத்த மசோதா மீதான வாக்கெடுப்பு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மகளிருக்கான இடஒதுக்கீட்டு 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் வகையில் தொகுதி மறுவரை செய்யும் விதத்திலான ஒரு அரசியல் சாசன திருத்தத்திற்கு தொடர்பான 3 மசோதாக்களை தற்பொழுது அறிமுகம் செய்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேவால் அறிமுகம் செய்த நிலையில் அந்த மசோதாவை அறிமுகம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பை முன்வைத்த நிலையில் தற்பொழுது அந்த மசோதாவை அறிமுகம் செய்வதா வேண்டாமா என்பது தொடர்பான குரல் வாக்கெடுப்பானது நடைபெற்றது. அதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது பிரிவு வாரியான அந்த ஒரு வாக்கெடுப்பு என்பது நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை அந்த மசோதாவை அறிமுகம் செய்வதற்காக 207 உறுப்பினர்கள் ஆதரவையும் 126 பேர் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த வாக்கெடுப்பு என்பது முழுமையாக முடிவடைந்த பின்னர் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு முடிவையும் இன்னும் சற்று நேரத்தில் மக்களவை செயலகமானது அறிவிக்க இருக்கிறது. அந்த முடிவிற்கு பிறகு மசோதா அறிமுகம் செய்யப்படுமா இல்லையா என்பது தொடர்பான அறிவிப்பையும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த மசோதா அரசு சாசனத்திற்கு எதிரானது, அதனை அமல்படுத்தக்கூடாது என்ற ஒரு கருத்தை திமுக தரப்பில் பேசிய TR பாலு முன்வைத்தார். ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கும் தற்பொழுது மீண்டும் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏன் என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பி மசோதாவிற்கு அறிமுகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சமாஜ்வாதி கட்சியினுடைய உறுப்பினர்கள் பேசும் பொழுது இந்த ஒரு இடஒதுக்கீடு என்பது பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவில் இஸ்லாமிய பெண்களுக்கும் வாய்ப்பு வழங்கும் வகையில் உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சமாஜ்வாதியினுடைய கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்திய நிலையில் இடஒதுக்கீட்டில் இப்படி மதம் சார்ந்த வாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது என்ற ஒரு கருத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அவையில் பேசியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்பது என்பது ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்த நிலையில் அதற்கு சமாஜ்வாதி கட்சியினர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மசோதா அறிமுகம் தொடர்பான அந்த வாக்கெடுப்பு என்பது தற்பொழுது மக்களவையில் நடைபெற்று வருகிறது. சுசித்ரா, இந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு எத்தனை ஓட்டுகள் தேவைப்படுகிறது? மிக முக்கியமாக அதாவது 3-2 அதாவது பெருவாரியான வாக்குகள் என்பது மசோதாவினுடைய நிறைவேற்றத்திற்கு தேவைப்படுவதாக உள்ளது. அரசியல் சாசனத்தினுடைய திருத்த மசோதா என்பதன் காரணமாக பெருவாரியான வாக்குகள் அடிப்படையிலேயே அந்த மசோதாக்கள் என்பது நிறைவேற்றப்படுவது வேண்டும் என்ற ஒரு வழக்கமான நடைமுறை மக்களவையில் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஒரு ஆதரவு என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய கூட்டணி தரப்பில் இல்லை என்றும் கூறப்படுகிறது. மக்களவையில் இருக்கக்கூடிய சுமார் உறுப்பினர்களில் பெருவாரியான இடங்கள் இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 238க்கும் அதிகமான இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகளானது கருத்துக்களை முன்வைத்திருக்கும் நிலையில் 3/2 பங்கு என்பதை விட 67 இடங்கள் மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்கள் குறைவாக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது பார்க்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் எந்தெந்த கட்சிகள் முழுமையாக மசோதாவிற்கு ஆதரவை வழங்குகின்றன, எதிர்ப்பை தெரிவிக்கின்றன என்பதை விவாதத்தின் பொழுதுதான் அந்த கட்சிகளும் ஒரு சில கட்சிகள் தெரிவிக்கும் என்றும் கூறப்படுகிறது. 292 இடங்கள் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டிருந்தாலும் அதற்கும் அதிகமான ஒரு வாக்குகள் என்பது இந்த மசோதாவை நிறைவேற்றத்திற்கான ஒரு தேவை என்பதையும் காணப்படும். தற்பொழுது எவ்வளவு உறுப்பினர்கள் அவையில் இருக்கிறார்களோ அந்த உறுப்பினர்கள் இருந்து 3/2 பங்கு என்ற அளவில் அடிப்படையில் தான் இந்த மசோதாவினுடைய வாக்கெடுப்பு என்பது நடைபெறுவது என்றும் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இன்றைய உறுப்பினர்களுடைய அந்த ஒரு பிரசன்ஸ் அடிப்படையில் மட்டுமே அந்த வாக்கெடுப்பினுடைய மெஜாரிட்டி என்பது நிர்ணயம் செய்யப்படும் என்பதையும் மக்களவையினுடைய விதிகள் தெளிவாகவே கூறியிருக்கின்றன. சுசித்ரா, தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தொகுதி மறுவரை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டிற்கு எத்தனை தொகுதிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளானது இருக்கிறது? தென்னிந்தியா பொறுத்தவரைக்கும் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த மாநிலங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது?
மிக முக்கியமாக அதாவது இந்த தொகுதி மறுவரையை பொறுத்த அளவில் மக்கள் தொகை சமீபத்திய மக்கள் தொகை அடிப்படையிலான ஒரு தொகுதி மறுசீரமைப்பு என்பது செய்யப்படும் என்றுதான் மக்களவையில் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் சார்பில் கூறப்பட்டிருந்தாலும் 50% அந்த ஒரு ஒதுக்கீடு என்பது கூடுதல் ஒதுக்கீடு என்பது நிறைவேற்றப்படும் என்ற ஒரு கருத்தை மத்திய அமைச்சர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு தற்பொழுது உள்ள அதாவது 39 இடங்கள் தற்பொழுது இருக்கும் நிலையில் இந்த புதிய மசோதாவின் அடிப்படையில் சுமார் கூடுதலாக 7.2 இடங்கள் அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கப்படும் பட்சத்தில் 51 இடங்கள் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல கேரளாவிற்கு 20 இடங்களில் இருந்து 23 இடங்களாக அவை உயரும் எனவும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை பொறுத்த அளவில் 42 இடங்களில் இருந்து 59ஆக அது உயரும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல மேற்கு வங்கத்தில் 42 64 உயரும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை பார்க்கும் பொழுது தற்பொழுது 80 இடங்கள் மக்களவைக்கு அங்கு இருக்கும் நிலையில் அந்த இடங்களுடைய சராசரி என்பது 50% உயரும் பட்சத்தில் சுமார் 140 இடங்கள் வரை உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் குறைந்தபட்சம் 50 இடங்கள் முதல் அதிகபட்சமாக சுமார் 140 இடங்கள் வரை அந்த மாநிலங்களுக்கான ஒரு இட ஒதுக்கீடு என்பது அதிகமாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் இந்த ஒரு கடும் எதிர்ப்பை குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் முன்வைத்திருக்கின்றன. தென்னிந்தியாவை பொறுத்தளவில் ஒட்டுமொத்தமான ஒதுக்கீடு என்பது மற்ற வட இந்திய மாநிலங்களை விட சராசரியை விட மிகவும் குறைவாக உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் தற்பொழுது அவர்கள் முன்வைத்து இந்த ஒரு எதிர்ப்பை தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிக அளவில் பீகார், யூபி மாநிலங்களுக்கான ஒரு ஒதுக்கீடு என்பது இந்த 50% உயர்வால் கணிசமாக ஒரு உயர்வை காணும் எனவும், அதே சமயம் தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது அந்த மாநிலங்களை உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களை கணக்கிடும் பொழுது கணிசமாக குறையும் என்ற ஒரு எதிர்ப்பையும் தென்னிந்திய மாநிலங்களுடைய முதல்வர்கள் முன்வைத்துதான் இந்த மசோதாவினுடைய அறிமுகத்திற்கே தற்பொழுது அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொகுதி மறுவரை மசோதாவை பொறுத்தமட்டில் தென்னிந்தியாவில் ஒரு எதிர்ப்பலையானது இருக்கிறது. இதுவே வட இந்தியாவில் என்ன சூழலானது அங்கு நிலவுகிறது? பெருவாரியான மாநிலங்கள் குறிப்பாக பாஜகவின் கீழ் இருக்கக்கூடிய பெருவாரியான மாநிலங்கள் சுமார் 16 மாநிலங்கள் இந்த தொகுதி மறுவரை மசோதாவிற்கு ஆதரவைத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாஜக ஆளும் மாநிலங்களான மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், தற்பொழுது பீகார், அதே போல கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுடைய அரசுகளும் ஏற்கனவே இந்த தொகுதி மறுவரையறைக்கு ஆதரவு தெரிவித்துதான் பல்வேறு அறிக்கைகளை அவர்கள் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த இடங்களை விட அந்த கூடுதல் இடங்கள் என்பது இந்த மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவது. அது மட்டுமல்லாமல் மாநிலங்களில் 50% வரையிலும், யூனியன் பிரதேசங்களில் அதே போல சுமார் 75% வரையிலும் இந்த ஒரு இடஒதுக்கீடு என்பது இடங்கள் என்பது கூடுதலாக வழங்கப்படும் பட்சத்தில் அவர்கள் அதற்கான ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கிறார். பெருவாரியான சுமார் 16 மாநிலங்கள் ஏற்கனவே பாஜகவினுடைய அரசு ஆளும் மாநிலங்களாக இருப்பதன் காரணமாக அந்த மாநிலங்கள் அனைத்துமே இந்த தொகுதி மறுவரையறைக்கு ஆதரவு தெரிவித்தான் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். ஆனால் அதே சமயம் தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்த அளவில் ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் முழுமையான ஒரு தொகுதி மறுவரையறையை செயல்படுத்த வேண்டும். அதை கொண்டு வந்தால் மட்டுமே மகளிருக்கான இடஒதுக்கீட்டை 33% முழுமையாக அமல்படுத்த முடியும் என்ற ஒரு கருத்தை ஏற்கனவே முன்வைத்திருக்கும் நிலையில்தான் தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுடைய முதல்வர்களும் இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கருத்துக்களையும் பிரதமருக்கு கடிதத்தையும் எழுதியிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொகுதி மறுவரை மசோதா நிறைவேறுவதற்கான சூழலானது சாதகமாக இருக்கிறதா? நிச்சயமாக அதாவது தற்பொழுது உள்ள அந்த ஒரு அதாவது வாக்கெடுப்பினுடைய தற்பொழுது உள்ள நிலையை பொறுத்த அளவில் சாதகமான ஒரு பங்காதான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த ஒரு ஆதரவு என்பது இருக்கிறது. குறிப்பாக அதனுடைய கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் இந்த மசோதாவிற்கு முழு ஆதரவையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். தெலுங்கு தேசம் கட்சியின் ஏற்கனவே பாஜகவிற்கு 239 உறுப்பினர்களுடைய ஆதரவு மக்களவையில் இருக்கும் நிலையில் கூடுதலாக கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம், சிவசேனா, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய எல்ஜேபி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஜேடிஎஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய உறுப்பினர்கள் ஆதரவும் தற்பொழுது அவர்களுக்கான ஒரு ஆதரவாக உள்ளது. குறிப்பாக 16 உறுப்பினர்கள் தெலுங்கு தேசத்தினுடைய உறுப்பினர்கள் முழுமையான ஒரு ஆதரவை இந்த இடஒதுக்கீடு தொகுதி மறுவரையினுடைய அந்த ஒரு அரசு சாசன திருத்தத்திற்கு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு கடும் எதிர்ப்பையும் ஆந்திராவிற்கு மற்ற மாநிலங்கள் சக
தென்னிந்திய மாநில முதல்வர்கள் தெரிவித்ததை முக்கியமாக பார்க்கிறது. அதே சமயம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கட்சிகளுடைய அந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்தளவில் 238 பேர் எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய அலுவல்களை பொறுத்தளவில் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுவதன் காரணமாக முழுமையாக உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால் இந்த ஒரு மசோதா அறிமுகத்திற்கு அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிப்பதாக காங்கிரஸ் கட்சியும் ஏற்கனவே கருத்தை முன்வைத்திருந்தது. தேர்தல் நேரத்தில் உறுப்பினர்கள் முழுமையாக இந்த ஒரு அவையில் பங்கேற்க முடியாது, அந்த சமயத்தில் வாக்கெடுப்பு நடத்துவது என்பது ஒரு தங்களுக்கு ஒரு செய்யும் ஒரு முறைகேடான ஒரு செயல் என்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் ஆனது முன்வைத்திருந்தது. தற்பொழுது இன்றைய அலுவலில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக 333 உறுப்பினர்கள் வரைதான் இன்றைய அலுவல்களில் அவர்கள் பங்கேற்றுள்ளதாக தெரிகிறது. முதற்கட்ட அந்த அறிமுகத்திற்கான வாக்கெடுப்பில் 333 வாக்குகள் மட்டுமே ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பட்டால் 2 பங்கு என்ற அடிப்படையில் இந்த மசோதாவினுடைய நிறைவேற்றத்துக்கான ஒரு வாக்கெடுப்பின் பொழுது அவர்கள் அதை வாக்களிக்க முடியும். இன்று மற்றும் நாளை வரை அந்த வாக்கெடுப்பிற்கான அந்த ஒரு விவாதத்தின் மீதான ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படும் நிலையில் சுமார் 15 மணி நேரங்களுக்கும் அதிகமான நேரத்தில் இந்த விவாதம் என்பது நடைபெற்று அதன் பிறகு ஒரு வாக்கெடுப்பு நடைபெறும் எனும். அதன் அடிப்படையில் அந்த வாக்கெடுப்பின் பொழுது எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த பெரும்பான்மை என்பது நிர்ணயிக்கப்படும் என்பதையும் மக்களவையினுடைய விதிகள் தெளிவாகவே கூறியிருக்கின்றன. சுசித்ரா, இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் இந்த மசோதாவிற்கு என்ன மாதிரியான தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றனர்? குறிப்பாக இந்தியா கூட்டணிகள், அதாவது இந்தியா கூட்டணிக்குள் இருக்கும் கட்சிகள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகளை பொறுத்தளவில் கடுமையான எதிர்ப்பை தான் இந்த விவகாரத்தில் முன்வைத்திருக்கின்றன. குறிப்பாக இன்று மசோதாவினுடைய அறிமுகத்திற்கும் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் உள்ளிட்ட கட்சிகளுடைய தலைவர்களும் அவர்கள் மக்களவையில் பேசியிருக்கிறார்கள். மேலும் ஆம் ஆத்மி கட்சி, அசாதுதீன் ஓவைசியினுடைய கட்சி ஆகிய கட்சிகளும் இந்த மசோதாவிற்கு குறிப்பாக மகளிர் இடஒதுக்கீட்டிற்கான ஒரு முழுமையான ஆதரவை தங்கள் கட்சிகள் வழங்கி வந்தாலும் தொகுதி மறுவரை என்பது அரசு சாசனத்திற்கு எதிரான வகையில் உள்ளது. அதனால் அதனை அனுமதிக்க முடியாது. அந்த அரசு சாசன திருத்தத்திற்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக இந்த கட்சிகள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது மக்களை ஏமாற்றும் வகையில் பல்வேறு மாநிலங்களை பிரதிநிதித்துவத்தை குறைப்படுத்தும் வகையில் இந்த ஒரு தொகுதி மறுவரை என்பது அவசர கதியில் கொண்டு வரப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்தியா கூட்டணி கட்சிகளானது முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் என்பது பெருவாரியாக இந்த மறுவரையில் குறைகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்தியா கூட்டணி கட்சிகள் முன்வைத்து அந்த ஒரு எதிர்ப்பை இந்த மசோதாவிற்கு எதிராக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, இந்த ஒரு மசோதாவிற்காக நேற்றைய தினத்தில் திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அதையடுத்து கருப்பு கொடி ஏற்ற வேண்டும், தங்களது எதிர்ப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் கூறியிருந்தார். தமிழ்நாட்டில் அந்த நிலையானது தற்போது நீடிக்கிறது. இதுவே இப்போது மக்களவையில் எதிர்க்கட்சியினர் தங்களது எதிர்ப்பை எப்படி தெரிவிக்கின்றனர்? இன்று காலை 10 மணிக்கு இந்தியா கூட்டணி குறிப்பாக எதிர்க்கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயினுடைய நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் நடைபெற்றது. குறிப்பாக பல்வேறு கட்சிகளுடைய அவைத் தலைவர்கள் அந்த ஆலோசனையில் பங்கேற்ற பொழுது கடுமையான ஒரு எதிர்ப்பை, ஒருவேளை மசோதாவுடைய விவாதம் என்பது தொடங்கப்பட்டால் அந்த எதிர்ப்பை முழுமையாக முன்வைக்க வேண்டும் எனும், வாக்கெடுப்பு சமயத்தில் அனைத்து கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவருமே அவையில் இருக்கும் வகையில் ஒரு விப் என்பது கொறடா உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட வேண்டும், அனைத்து உறுப்பினர்களுமே கட்டாயமாக இந்த ஒரு எதிர்ப்பு வாக்கில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு இந்தியா கூட்டணி கட்சிகளானது முன்வைத்து முடிவுகளை செய்திருக்கின்றன. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவானது கடந்த 2023ஆம் ஆண்டு கொண்டு வரும் பொழுது அனைத்து கட்சிகளும் ஆதரவு வழங்கிய நிலையில் தற்பொழுது மீண்டும் அந்த ஒரு அரசு சாசன திருத்தத்தை கொண்டு வருவதற்கான அவசியம் ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். மேலும் தொகுதி மறுவரை தொடர்பான ஒரு பல்வேறு கேள்விகளை அந்தந்த மாநிலங்களுடைய பாதிப்புகள் தொடர்பாக அவைகளில் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளானது இன்றைய ஆலோசனையின் பொழுது அவர்கள் நேற்று மாலையும் ஏற்கனவே ஒரு ஆலோசனை கூட்டத்தை எதிர்க்கட்சிகள் நடத்திய நிலையில் இன்று காலை 2வது முறையாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான மசோதாக்கள் குறித்த ஒரு ஆலோசனை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் திமுக ஏற்கனவே இன்று அறிவித்தபடியில் அனைத்து உறுப்பினர்களும் திமுக உள்ளிட்ட தமிழ்நாடு எம்பிக்கள் அனைவருமே கருப்பு உடை அணிந்து இன்றைய நாடாளுமன்றத்தினுடைய அலுவல்களில் அவர்கள் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திமுகவிற்கு ஆதரவாக காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களுமே கருப்பு உடைகளை அணிந்து இன்றைய மக்களவையினுடைய அலுவலகங்களில் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்.
முக்கியமான மசோதாவானது இன்று தாக்கல் செய்யப்படுகிறது, வாக்கெடுப்பானது நடைபெறுகிறது. ஆனால் என்டிஏ கூட்டணியிலிருந்து உறுப்பினர்களானது ஒரு 50 உறுப்பினர்கள் இன்று வருகை தரவில்லை. இதுவே இந்தியா கூட்டணி சார்பில் இது எப்படி இருக்கிறது, அந்த பிரசன்ஸ் ஆனது? நிச்சயமாக ஏற்கனவே கூறியது போல பல்வேறு மாநிலங்களில் பெருவாக மேற்கு வங்க மாநிலம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் தற்பொழுது தேர்தலினுடைய அந்த பரப்புரைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக அந்த பரப்புரை பணிகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் அனைவராலும் இன்று அலுவலர்களில் பங்கேற்க முடியவில்லை என்றுதான் ஏற்கனவே கூறப்பட்டது. குறிப்பாக அது பாஜக தரப்பிலும் சரி, எதிர்க்கட்சிகளுடைய காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளும் முழுமையான ஒரு எம்பிக்கள் இன்றைய தினம் அலுவலர்கள் அவர்கள் பங்கேற்கவில்லை. ஆனால் இருப்பினும் வாக்கெடுப்பின் பொழுது அனைத்து உறுப்பினர்களும் மக்களவையில் வாக்கெடுப்பின் பொழுது அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது அனைத்து கட்சிகள் தரப்பிலுமே வழங்கப்பட்டிருக்கிறது. பாஜக தரப்பிலும் அந்த ஒரு கொறடா உத்தரவு என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அதிகாரப்பூர்வமாக பிறப்பிக்கப்பட்டது. அதே போல திமுக, காங்கிரஸ் கட்சிகளுமே கொறடா உத்தரவை கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக எம்பிக்களுக்கு பிறப்பித்து வாக்கெடுப்பு சமயத்தில் அனைவருமே பங்கேற்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது அறிமுகத்திற்கான அந்த ஒரு மசோதாவினை அறிமுகம் செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெறுவது என்பதால் இதில் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது. ஒருவேளை மசோதாக்கள் மீதான விவாதம் என்பதும் தொடரும் பட்சத்தில் அந்த விவாதத்தினுடைய நிறைவில் அனைத்து உறுப்பினர்களும் வாக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தான் இரண்டு தரப்பும், ஆளும் கட்சி தரப்பிலும் எதிர்கட்சி தரப்பிலும் கட்சிகளுடைய அவை தலைவர்கள் எம்பிக்களுக்கு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.